Hello friends, welcome to Mokka Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்பவும் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஒரு panல ஆயில் சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமா கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவிங்கிறதுனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். குழம்பா இருந்தால் சின்ன வெங்காயம் எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதும் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸை மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இல்லைனா கறி மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மசாலா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனம்லாம் போனதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்.